வரலாமா? வாங்க. தப்பா நினைச்சுக்காத கார்த்திக். நீ வெளிநாட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததெல்லாம் பழகிருப்பேன்னு நினைச்சோம். அதனாலதான் இந்த பார்ட்டியை கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணோம். உனக்காக ஒரு நாள் இதை பண்ணலான்னு தோணுச்சு. மத்தபடி எங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத. அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லவே முடியாத. நாளைக்கு சுவாமி வராரு. இப்போதைக்கு நான் அதை பத்தி யோசிக்க வேண்டாம் நினைக்கிறேன். கரெக்ட் தான். நான் வரேன். கார்த்திக், நீ நிஜமாவே எதுவும் தப்பா எடுத்துக்கல? சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீயே இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க. சீக்கிரம் தூங்கு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. குட் நைட். சித்தப்பா இந்த வீட்டுல இதெல்லாம் டெய்லியும் நடக்கிறதா சொன்னாரு. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் புனிதமா இருக்கிறதா அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அத பத்தியில இவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. என்னங்க, எத்தனை தடவை திருப்பி திருப்பி படிச்சாலும் அதே நியூஸ் தான் இருக்க போகுது. இந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு வாங்க. சுவாமி வர நேரமாச்சு. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுல, அப்புறம் ஏன் நீ டென்ஷனா இருக்க? எல்லா வேலையும் பாத்துக்க நம்ம மருமகளுங்க இருக்காங்கல்ல. அது சரி, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே. பெரியவ ஜொரன்னு படுத்திருக்கா. சின்னவளால மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? எனக்கு ஆத்தரிட்டிக்ஸ் ப்ராப்ளம், நடக்க முடியல. மா, உனக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லு, நான் பண்ண போறேன். கடைக்குட்டினா சாதாரணமா? அது சரி, இவ்வளவு சமைக்க சொல்லிட்டு யார் சாப்பிடுறது? அம்மா, சமைக்கிறது மட்டும் தான் வேலையா? வேற எந்த வேலையும் இல்லையாமா? அப்படியே இருந்தா மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? பாருங்கப்பா, இது ஏன் இப்படி என்ன பாடா படுத்துது? அண்ணி, என்னாச்சு? அத ஏன் கேக்குற வேணு? என் மண்டைக்குள்ள மாதா கோயில் மணி டிங் டாங் அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, என்னைக்குதான் என் மருமகளுங்க எல்லாருக்கும் இப்படி ஆகணுமா? அத்தை, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னு நினைக்கிறப்போ வலி இன்னும் ஜாஸ்தி ஆகுது அத்தை. நான் வேணா தலையில ஒரு கட்டு போட்டுக்கிட்டு சின்ன சின்ன உதவிகளை நான் உங்களுக்கு பண்ணட்டுமா அத்தை? சாமி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எஃபெக்ட்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கு. வாய மூடு, துடுக்குத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு. இங்க நின்று வீணா பம்பு பேசாம போய் உங்க அக்கா நந்தினியை கூப்பிடு. கடைசியில அவதான் எல்லா வேலையும் சமாளிக்கணும் போல இருக்கு. வினோதினி, நீயும் கூட சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு போ. சரிம்மா. வாம நந்தினி, உன்னதான் கூப்பிடலான்னு இருந்தேன். ஏய், என்னடி இது கையில பேண்டேஜ்? அதை ஏமா கேக்குற? உங்க பேத்திக்கு மெடிசன் குடுக்கறப்போ கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அதை கிளீன் பண்ண போய் கிளாஸ் கையில குத்திருச்சு. ஐயோ, இங்க பாருங்களேன். ஆமா அத்தை, கை பயங்கரமா அடிபட்டிருக்கு. கடவுளே, கொஞ்ச நேரத்துல சுவாமி வந்துருவாரே. அத்தனை வேலை யார் செய்வா? அத்தை, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? சரிம்மா. என்ன வலி வலிக்குது? சரி, நானே எல்லா வேலையும் செய்யறேன். வேற என்னத்தை செய்யறது? லட்சுமி, உனக்கு ஏற்கனவே இடுப்பு வலி, கால் வலி, அத்தனை வேலையை நீ எப்படிமா சமாளிப்ப? வேற வழி? செம்பா, ஒரு நிமிஷம். என்னங்க, சுவாமி கவனிக்கிற வேலையே
பேசாம செம்பா கிட்டே கொடுத்துடலாமே. ம், என்னம்மா நீங்க அவகிட்ட போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? வேற யாரும்மா செய்வா? ஒருத்திக்கு ஜுரம், இன்னொருத்திக்கு தலைவலி. நீ வேற கையில பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்துருக்க. சுவாமிக்கு வேண்டியதை பொறுப்பா செய்யறதுக்கு வேற யாரு இருக்கா சொல்லு? வினோதினி இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, வீட்ல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, சாமிய கவனிக்கவும் ஆள் இல்ல. அப்புறம் எதுக்கு அவர் வந்துகிட்டு? சாமிய வரவேணான்னு சொல்லிடுங்க. என்னம்மா பேசுற நீ? கார்த்திக்காக தான் சுவாமியே வராரு. இப்ப அவரை வராதீங்கன்னு சொன்னா மரியாதையா இருக்குமா? வந்தவரை சரியா கவனிக்கலனா மட்டும் அது மரியாதையா இருக்குமா? அப்புறம் எதுக்கு அவர் வந்துகிட்டு? நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ மட்டுமே எல்லா வேலையும் செய்யறது என்னம்மா, நம்ம வீட்டு வேலைய நாம செய்யாம வேற யார் செய்வாங்க? வீட்ல எல்லாரும் உடம்புக்கு முடியாம இருக்காங்க, அவங்கள நாம கஷ்டப்படுத்த வேண்டாமா? நாளைக்கு எப்பவும் பாக்குற வேலையில கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்காக எவ்வளவோ செய்றீங்க, இது கூட செய்யலன்னா எப்படிமா? செம்பா சமத்து. நீ ஒண்ணு பண்ணு, நீ என் கூட வா. என்கிட்ட ஒரு புது சாரி இருக்கு, அதை நீ கட்டிக்கிட்டு பூஜைக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணு. ம், வா. அம்மா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையே ஃபாலோ பண்றாங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்திக்கு இருக்கிற அக்கறை கூட இவங்களுக்கு இல்லையே. இவங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோ? இந்தாம்மா, இதை நீ கட்டிக்கிட்டு தான் பூஜைக்கு வேண்டிய அத்தனை வேலையை நீ செய்யணும். ம், நன்றிமா. பாரு, பெரிய மருமகளுக்கும் சின்ன மருமகளுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீ மட்டும் தனியா எப்படி எல்லா வேலையும் செய்ய போறியோ? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி. திரும்பவும் செம்பாவோட கைக்கே பால் போயிடுச்சே. ச்சே! ஆள் ஆளுக்கு போட்டி போட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. நானும் கை கட்டாயிடுச்சுன்னு டிராமா பண்ணேன். எல்லாம் பண்ணியும் அதனால இதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. கடைசியில அவனுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே வச்சுக்கிட்டோம். செம்பாவுக்கு புது சாரி போனதுதான் மிச்சம். செம்பா செம்மைய கேம் ஆடுறா. அத்தை மாமா மனசுல பெர்மனண்டா ஒரு இடத்தை போட்டு வச்சுக்கணும்னு பிளான் பண்றா. அவன் நல்ல பேர் எடுத்துட்டு அப்படியே நம்மள கெட்டவளாக்க பாக்குறா. அவளுக்கு உடம்பு ஃபுல்லாவே மூளைதான். அவளோட பிளானே வேற. புரியலையே நீ? அவ இந்த வீட்லயே பெர்மனண்டா செட்டில் ஆகணும்னு பாக்குறா. ஏற்கனவே அத்தையும் மாமாவும் அவளை தன்னோட பொண்ணுன்னு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இதையே சாக்க வச்சு அவ படத்துல ஒரு பங்கு ஆட்டைய போடணும்னு பாக்குறா. நீ போன ஜென்மத்துல எனக்கு பொண்ணா பிறந்திருப்ப. அப்போ இந்த ஜென்மத்துல இல்லையா? என் பொண்ணு இல்லம்மா, என்னோட அம்மா. அம்மாவா? ஆமாம்மா. சாப்பாடு சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டியா, அதை சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டியான்னு ஒரு தாய் பாக்குற மாதிரி தானே நீ தினம் தினம் என்ன பாக்குற. அப்படின்னா போன ஜென்மத்துல நீ என்னோட அம்மாவா தானே இருந்திருப்ப. இனிமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரியா வராது. செம்பா சாமியை கவனிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டானா அப்புறம் அது நமக்கு நல்லதில்ல. இப்போ நாம என்ன செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படி செஞ்சு சாமிக்கு செம்பாவை பிடிக்காத மாதிரி பண்ணணும். அவ செய்ய போற அத்தனை வேலையையும் நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். வாங்க சாமி.
என்ன பாக்குறீங்க சாமி? இந்த வீட்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மாற்றமா? அது நல்லதா கெட்டதா? நல்லது கெட்டதுங்கிறது ஒரு ஆறோட இக்கரை அக்கறை மாதிரி தான். இவங்க அவங்களோட நல்லதுன்னு நினைப்பாங்க, அவங்க இவங்களோட நல்லதுன்னு நினைப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லதா படுறது உங்களுக்கு ஒருவேளை கெட்டதா படலாம். அவங்கவங்க நினைக்கிறபடிதான் அவங்களுக்கு நல்லது கெட்டதும் நடக்கும். இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல சாமி, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் யாருமா? சாதாரண மனுஷன். சக மனுஷங்க நல்ல வழிக்கு போறதுக்காக ஒரு 4 வார்த்தை பேசுறவன். ஆனா யாரு எந்த வழியில போகணுங்கிறத நான் தீர்மானம் பண்ண முடியுமா? எல்லாம் அவர் தான் நிச்சயம் பண்ணுவாரு. நான் அவர்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்றேன். அவர் தான் என்னை காப்பாத்துறாரு. இந்த மாதிரி வேஷம் போடுற ஆளாவே நீ ஏமா மாறிட்டு வர? இத நீயா சொல்றியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொல்றியா? ராஜாராம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜாராம் தொடர்கிறது. வாமா, நல்லாருமா. உன் குழந்தை உன்னை விட புத்திசாலி. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறும். இவ இந்த மாதிரி எதோட துணையும் இல்லாம ஓடுவா பாருங்களேன். இந்த மாதிரி வேஷம் போடுற ஆளாவே நீ ஏமா மாறிட்டு வர? உண்மையை விட்டுட்டு பொய் பின்னாடி ஓடாதம்மா. இந்த மாதிரி தப்பு செய்யற எத்தனை மக்கள் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சாமி, நிறைய பணம் சம்பாதிக்கணும், லட்சமா சம்பாதிக்கணும், இல்ல கோடி சம்பாதிக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இத நீயா சொல்றியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொல்றியா? சொந்த காலோட மட்டும் இல்ல, சொந்த மூளையோடையும் நிக்கணும். நானே இவர்கிட்ட எப்பவுமே இதுதான் சொல்லுவேன் சாமி. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நீங்களா சுயமா யோசிங்கன்னு சொல்லுவேன். என்னங்க, அப்படித்தானே? உன் புத்தி அவன் புத்தியை விட கூர்மையானதுதான். அதனால அத நீ நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துமா. நான் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேம்மா. சொல்லுங்க சாமி. உன் வாழ்க்கையில தாய்மை ரொம்ப அவசியம். அதுலதான் உனக்கு முக்தி கிடைக்கும். முக்தியும் வேணாம், சுத்தியும் வேணாம். நான் என்ன கல்ல உடைக்க போறேன்? புள்ளைய பெத்துக்கிட்டு அதுக்கு ஆயாம வேலையெல்லாம் பார்க்க முடியாது. கூடி சீக்கிரம் எங்க பெரிய மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா அதான் அதுக்குன்னே இருக்காளே வடிவு, அவளை பெத்து போட சொல்லுங்க. அவதான் வதவதன்னு பெத்து போடுவா. இப்ப என்ன எதுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க?
நான் இப்பதான் 0 சைஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக உங்க பெரிய மருமகள் விரதம் இருந்தாகணும். 3 நாள் இவ எந்த தடையும் இல்லாம மனசார இந்த விரதத்தை இருந்தாகணும். விரதத்துல எக்காரணத்தை கொண்டும் எந்த தடையும் வந்துடக்கூடாது. மத்ததெல்லாம் நான் அப்புறமா நிதானமா சொல்றேன். விரதமாவது மண்ணாவது இவங்க எல்லாரும் வகை வகையா தின்னு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் மட்டும் பட்னி கிடந்து சாகணுமா? என்னாலெல்லாம் முடியாது. ஆ சரிங்க சாமி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நான் விரதம் இருக்கேன். எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். எனக்கு தெரியுமா, உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உன் மனசு எப்ப சொல்லுதோ அப்ப நீ இந்த விரதத்தை தொடங்கு. சரிங்க சாமி. நல்லா இரு. நீ உன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏ சாமி, அவன் சாமியார் ஆயிரோனா? ஏய் சுமாரு. நீ சிரிக்குது பார்த்தா அவன் எதுக்குமே லாக்கியல போல இருக்கு. நீ சேர்த்து வச்ச பணம் அடுத்த டிமானிட்டேஷன்ல செல்லாம போச்சுன்னா சுவாமி, இதுக்கு பேசாம நீங்க எனக்கு சாபமே கொடுத்துடலாம். சந்திரா, என்ன சின்ன பசங்கள்ட்ட பேசுற மாதிரி சாமிகிட்ட பேசிட்டு இருக்க? விளையாட்டு வினையாகிறப்போ இவன் அதை கத்துக்க போறான். வடிவு, நீ இவ்வளவு அப்பாவியா இருக்காதம்மா. ஏன்னா சில பேர் உன்னை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ என்னதான் உன் மனச வெள்ளையடிச்சு வச்சிருந்தாலும் வெளியில இருந்து உள்ள வர்றப்போ ஆளாளுக்கு கோலம் போடத்தான் செய்வாங்க. சில சமயத்துல அது அலங்கோலமா போயிடும். சொல் பேச்சு கேட்கிற புருஷன் கிடைக்கிறது பெருசு இல்ல. நாம மத்தவங்க பேச்சுல மயங்கி தப்பான வழியில போயிடக்கூடாது. சரிங்க சாமி. சாமி, இது என்னோட தம்பி. வாடா சஞ்சய். உன் எண்ணங்கள் தவறு. விலங்கு எண்ணங்களிலிருந்து மீண்டும் மனிதனாக முயற்சிப்பாய். நல்லா வளர்ந்துட்டீங்களே. நான் தான் வீர ஹனுமான். ஒரே ஜம்ப்ல ஓஷனையே தாண்டிடுவேன். அப்படியா? சரி, ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினார்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? செம்பாக்கா. செம்பாக்காவா? உங்கள் கனவுகள் நனவாகட்டும். ஆமா, செம்பா எங்க ஆளைய காணோம். உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பை செண்பா ஏத்துக்கிட்டா. உங்களுக்கு தான் ஏதோ செஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வினோதினி, உள்ள செம்பா கிட்ட சொல்லி சுவாமி சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா. நாங்க போய் கூட்டிட்டு வரோம். சரிம்மா. வா வடிவு. ராஜாராம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜாராம் தொடர்கிறது. செம்பா, அங்க சாமி உனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீ இன்னும் சமைச்சு முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, பாயசம் ரெடி ஆச்சுன்னா சமையல் ஓவர். ஓ சரி, நீ ஒண்ணு பண்ணு. சாமிக்கு லட்டு கொடுக்கணுமா? பூஜை ரூம்ல லட்டு வச்சிருக்காங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறியா? நீ பாயசம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் செம்பா, நீ போ. நீ போமா.
என்னக்கா இது? இதுவா சிக்கன் வேக வச்ச சத்தம் போடாத. இப்போ இது எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ண போறேன். கூட்டு பொரியல், சாம்பார், ரசம். அக்கா பாயசம். இரு. சீக்கிரம்க்கா. இரு. அக்கா சீக்கிரம் ஊத்துக்கா. ஊத்திட்டேன். யாராவது வந்துட போறாங்க. வரேன். வா. அக்கா இதை ஒளிச்சு வச்சிரு. மனசுக்குள்ள பெரிய ஹீரோயின் நினைப்பு. எல்லா வேலையும் இவதான் செய்வாளா? சாமி இத ஜஸ்ட் சாப்பிடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.